ஹாய் நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கங்க. ஒரு முக்கியமான தகவலை பற்றி தான் இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். குழந்தை இல்லாதவங்களுக்கு நீர்க்கட்டி கரையிறதற்கு சூப்பரான எளிமையான ஒரு ரெமெடி பற்றி தான் சொல்ல போகிறேன். அதுதாங்க இந்த இலை. இது என்ன இலைன்னு கேட்குறீங்களா? இலந்த இலைங்க. இதை சாப்பிட்டு எத்தனையோ பேருக்கு கன்சீவ் ஆகி குழந்தை பிறந்திருக்காங்க. நான் உட்பட பார்த்துருக்கேங்க. அதனால தான் இந்த வீடியோவை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். குட்டி பழம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இலையை தான் எடுத்துக்கணும். பெரிய இலந்த பழம் இருக்குல்ல, அதை எடுத்துக்கூடாது. இதை தான் உங்களுக்கு நான் பாருங்கள் வீடியோஸில் காட்டுறேன். இந்த இலந்த இலையை ஒரு கைப்பிடி அளவுக்கு கம்மியாக ஒரு 10-15 இலையை எடுத்துக்கணுங்க. 4 பல்லு பூண்டு, 6 பல்லு மிளகு, இதை வச்சு நல்லா அரைச்சி ஒரு உருண்டையாக எடுத்துக்கணுங்க. நீங்கள் உருண்டையாக குடிச்சிட்டு பழைய சோறில் நைட்டு சாப்பாடு வடித்து பழைய சாதம் தண்ணி வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அந்த தண்ணியை குடித்தாலும் சரி, இல்லை அந்த சாத தண்ணியிலேயே வெறும் தண்ணியை மட்டும் எடுத்து அந்த உருண்டையை அம்மியில் தாங்க அரைக்கணும். மிக்சியில் அரைக்கலாம், இருந்தாலும் கொஞ்சம் குறப்பாக இருக்கும். அம்மியில் கல்லில் அரைச்சோம்னா நெகுன்னு இருக்குங்க. அந்த லிக்விடு சாந்து அந்த இலையோட சாறு எல்லாமே நல்லா இறங்கியிருக்கும். தண்ணியில் கலந்து அப்படியே காலையில் நீங்கள் எப்போ பீரியட்ஸ் ஆகிறீங்களோ அந்த டைமில் காலையில் வெறும் வயிற்றில் ஃபஸ்ட் நாள் ஆகிறது உங்களுக்கு எப்போன்னு ஆக போகிறீங்கன்னு தெரியாது. காலையில் ஆகுவீங்களா, மதியம் ஆகுவீங்களா அப்படின்னு தெரியாது. அதனால் செகண்ட் டே மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் இந்த நீராகாரத்தில் இந்த தலையும் அந்த பூண்டு பல்லு மிளகு இதெல்லாம் வச்சு அரைச்சி சேர்த்து அதோட மிக்ஸ் பண்ணி குடித்தாலும் சரி, இல்லை அதை அப்படியே எடுத்து உருண்டையாக சாப்பிட்டுட்டு அந்த தண்ணியை குடித்தாலும் சரி. அப்படி நீராகாரத்தில் குடிக்காதவங்க மோரில் கலந்து குடிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் என்கிட்ட உரல் அம்மி எதுவுமே இல்லைங்க, நாங்கள் மிக்சியில் தான் அரைக்கணும் அப்படின்னா, மிக்சியில் போட்டு அரைக்கும் போதே கொஞ்சமாக தயிரை ஊற்றி இதோட சேர்த்து மிங்கிள் பண்ணி அரைச்சிட்டு சின்னதாக ஒரு டம்ளர் இருந்தால் கூட போதுங்க. அதேமாரி தொடர்ந்து நீங்கள் பீரியடு கிளியர் ஆகிற வரைக்கும் நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நீர் கட்டி கரைஞ்சி கண்டிப்பாக நீங்கள் கன்சீவ் ஆகுவீங்க. தொடர்ந்து ஒரு 2-3 மாதம் பீரியடை இப்படியே குடிச்சிட்டு வாங்க. இர்ரெகுலர் பீரியடும் சரியாகும். மற்றபடி கர்ப்பப்பையில் எந்த பிரச்சனை இருந்தாலும் நீங்குங்க. இது உண்மைங்க. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க இந்த மாதிரி குழந்தை இல்லாமல் நீர்க்கட்டி ப்ராப்ளத்தோடு கஷ்டப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க. அதேமாரி உங்கள் பக்கத்தில் யாராவது இந்த மாதிரி சாப்பிட்டு குழந்தை இருந்துச்சு அப்படின்னாலும், நீங்கள் யாராவது குழந்தை அந்த மாதிரி தங்கியிருந்தாலும் பாசிட்டிவ் ரிசல்ட் வந்திருந்தாலும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு இம்பார்ட்டண்டான தகவல், இந்த காலத்தில் எத்தனையோ பேர் நீர்க்கட்டியால் அவதிப்பட்டுருக்காங்க. அதுக்காக தாங்க இந்த வீடியோ. இந்த இலையை பாருங்கள், இந்த மாதிரி தாங்க எடுத்து ஒரு கைப்பிடி அளவு நசுக்கிக்கணுங்க. நசுக்கி அதில் பூண்டும் மிளகு வச்சு சேர்த்து அரைச்சிக்கிடுங்க. ரொம்ப நன்றிங்க வீடியோ பார்த்ததுக்கு. இது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லான தகவலுங்க.